தேர்வுக்காக தன்னை தயார்படுத்திக்கிற ஒவ்வொருவருக்கும் வெற்றி பெற்றவருடைய அனுபவங்களை கேட்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். அதிலிருந்து நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அது நமக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நிச்சயமா அளிக்கும். அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று தற்போது திண்டுக்கல் மாவட்ட துணை ஆட்சியராக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன். அவருடைய சிறப்பு நேர்காணல் நம்ம யூடியூப் சேனலுக்காக. வணக்கம் திரு விஸ்வநாதன். முதல்ல நீங்க பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. முதல்ல உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேர் R.R.Viswanathan. என்னோட நேட்டிவ் பிளேஸ் ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்ல நீராவி அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான். நான் 2019 நடந்த குரூப் 1 தேர்வுல கிளியர் பண்ணி அதில் நான் இப்போ டெப்டி கலெக்டரா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ட்ரைனிங்ல இருக்கேன். நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது என்னோட அப்பா தான். ஸோ எங்க அப்பாவோட கைடன்ஸ்ல தான் நான் இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். அவரோட மாரல் சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இவ்வளவு தூரம் படிச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சது. நீங்க குரூப் 1 தேர்வு எழுதணும்னு எப்படி முடிவு பண்ணீங்க? நான் 2012ல இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். 2013ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்பாவோட கைடன்ஸ்னால அவர் சொன்னதுனால ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். எத்தனை ஆண்டுகளாக உங்களை இதுக்காக நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க? இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது தேர்வு எழுதிருக்கீங்களா? 2013 சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தப்போவே தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ குரூப் 1 படிச்சு குரூப் 1 கிளியர் பண்ணணுன்றது ஒரு ஆசை. ஆனா அதுக்கு முன்னாடி அது நடுவுல இடையில் வந்த மற்ற எக்ஸாமும் நான் அட்டன் பண்ணேன். ஸோ 2014ல வந்த குரூப் 2A அண்ட் VAO எக்ஸாமை முதல் முறையாக அட்டன் பண்ணேன். ஸோ 2 தேர்வுலையுமே கிளியர் பண்ணேன். அதில் குரூப் 2A செலக்ட் பண்ணி லேபர் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா லேபர் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணதும் நான் அடுத்து குரூப் 2 எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ குரூப் 2 எக்ஸாமில் 2018 நான் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல சீனியர் இன்ஸ்பெக்டரா சென்னையில் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே இருந்துட்டே தான் அடுத்து குரூப் 1 எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். நீங்களாவே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்லை ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது எந்த அளவிற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருந்துச்சு? தயார் செய்து முதல்ல நம்ம மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ நம்ம இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம்லாம் கிடைக்காம போகலாம். ஏன்னா நம்ம ஜாப் போயிட்டே படிக்கணும் அப்படின்றதுனால வீக் டேஸில் நம்ம ஜாப் போவோம், வீக்கெண்ட்ஸில் நம்ம ஃபுல்லாக கிளாஸஸ் போகணும், போயிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்காம போகலாம். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக முடியாது, நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ண முடியாது, ஏதோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக முடியாது. ஸோ இவ்வளோ தூரம் எதையும் நம்ம இந்த எல்லா விஷயத்துக்கும் நம்ம தயாராக இருந்துக்கணும். ஸோ இது படிக்கிறப்போ ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒரு ஆர்வத்தோட ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் அது ஒரு மாதம் 2 மாதம் ஆனப்போ அதோட ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம மனதளவில் உறுதியாக இருந்து நம்ம ப்ரிப்பரேஷன் நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கணும். நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் முதல்லயே ஒரு இன்ஸ்டியூட் சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கே சேர்ந்ததுனால நம்மளுக்கு நிறைய அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸஸ் நம்ம சப்ஜெக்டிவாக இல்லாமல் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் நிறைய கிடைக்கும். முன்னாடி கிளியர் அவங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது அதெல்லாம் கிடைக்கும். அவங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாமே நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் சுயமாக படித்து இந்த தேர்வில் வெற்றி பெறுறதுக்கான சாத்தியம் இருக்கா? நம்ம வீட்டில் இருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கிளியர் பண்ணலாம். பட் அதை விட நம்ம ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நம்ம ஜாயின் பண்ணிட்டு நம்ம படித்தோம்னா அது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா நம்ம அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் அவங்கள அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களோட குரூப்பாக மற்றவங்கள பார்க்குறப்போ எப்படி நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நம்மளோட சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் டவுட் ஏதாச்சும் ஒரு கஷ்டமான டாபிக் இருந்ததுன்னா அதை ஈஸியாக எப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டியூட்டில் போனோம்னா நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு அந்த எக்ஸாம் பற்றின பயம் போகும். ஸோ உதாரணமாக இதில் ப்ரிலிமினரி மெயின்ஸ் எல்லா இதுலையுமே நம்ம மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நம்ம வீட்டில இருந்தே படிக்கிறத விட கோச்சிங் சென்டருக்கு போகிறதுனால இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ பெட்டர் நம்ம எந்த வழியில இருந்தாலும் சரி
நம்ம நேர்ல போய் படிச்சாலும் சரி, ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, ஏதோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க ஒவ்வொரு கட்டத்திலயும் உங்கள எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? நேர்முக தேர்வு அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நேர்முக தேர்வ நீங்க எப்படி அணுகுனீங்க? யார்ட்டயாவது பயிற்சி பெற்றிருக்கீங்களா? எப்படி எதிர்கொண்டீங்க நேர்முக தேர்வ? நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் என்னன்னா பிரிலிமினரி. பிரிலிமினரி எக்ஸாம் எல்லாமே நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுல வந்து நம்ம சிலபஸ் குடுத்துட்டாங்க. சிலபஸ்க்கு வந்து நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் டெக்ஸ்ட் புக் வந்து என்னன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் தான். ஸோ இதுதான் மெயின் டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ இது இல்லாம நெறைய டெ இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது என்ன படிக்கணும்னா, நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம படிச்சுக்க வேண்டியது. ஸோ டெக்ஸ்ட் புக்கை கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் மேகசின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரிலிமினரியில் எப்படி ப்ராக்டிஸ் இருக்குன்னா, நம்ம படிக்கிறோம். படித்ததுக்கு அடுத்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு வந்து நம்ம எழுதி பார்க்குறோம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதி பார்க்குறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு அதில் முக்கியமாக இதில் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு தெரியும். கொஸ்டின் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ தவறான விடைகளை வந்து எப்படி வந்து எலிமினேட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மெயின்ஸில் பொறுத்தவொடனே இது நம்ம அதில் வந்து ப்ரிலிமினரியில் அப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்தது. இதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். இதில் அவங்க கொடுத்தது 250 மார்க்ஸ் ஒவ்வொரு 3 பேப்பர் இருக்குது. இதில் ஈச் 250 மார்க்ஸ். ஸோ அதில் ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க லிமிட்டட் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. லிமிட்டட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ லிமிட்டட் டைம். ஸோ எல்லாமே லிமிட்டட் தான். இந்த லிமிட்டட்ல நம்ம எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக எழுதி பார்க்குறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சீக்கிரமாகவும் எழுதலாம். இருக்கிற கண்டென்ட்டை எப்படி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக வந்துடும். இது எல்லாமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறோமோ, அதன் மூலமா மட்டுமே தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஃபேஸ், அதாவது தேர்ட் ஃபேஸ் இன்டர்வியூ. அதில் பார்த்தோம்னா முக்கியமாக என்னென்ன இதெல்லாம் நம்ம கவர் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை பற்றி ப்ரொஃபைல் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா நம்ம என்ன படிப்பு படிச்சிருக்கோம், ஸோ அதை பற்றின விவரங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஜாப் ப்ரொஃபைல் தான், அதை பற்றி ஜாப் ப்ரொஃபைலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, இந்த எல்லா விதமான டாப்பிக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அவங்க வந்து எதுலனாலும் கேட்கலாம். இதில் அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுக்கு விஷயம் தெரியுது அப்படின்றத விட ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த விஷயமும் அவங்க வந்து நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் இன்டர்வியூ நிறைய மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுனால தான் எனக்கு அந்த மெயின் இன்டர்வியூவில் போய் எனக்கு ஒரு பயம் இல்லாமல் இருந்தது. இதில் நம்ம எந்தெந்த கேள்விகளில் ஏதாவது ஒரு சில கேள்விகளில் தடுமாறுவோம், ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தெரியும், ஆனால் அந்த இடத்துல சொல்ல வராது. இதையெல்லாம் வந்து நம்ம மார்க் இன்டர்வியூ மூலமாக நம்ம நிறையவே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு முடிச்ச உடனே ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க. இந்த ஃபீட்பேக் கொடுக்குறத வச்சு நம்ம அடுத்தடுத்த இன்டர்வியூஸில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 3 ஃபேஸ். இந்த 3 ஃபேஸுமே நம்ம எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணாங்க. வருங்கால தலைமுறையினருக்கும் இப்போது தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? முழு ஈடுபாட்டோட படிங்க. எந்த டீவியேஷனும் இல்லாமல் படிங்க. ஸோ தன்னம்பிக்கையோட படிங்க. ஏன்னா நம்ம படிக்கணும்னு வந்துட்டோம். இதுல வேற விஷயங்களுக்கு கவனம் செலுத்தாம முழு முயற்சியா படிக்கிறது மட்டுமே கவனம் செலுத்தி, ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பொழுதுபோக்குகளுக்கு வந்து நிறைய இருக்கு. இந்த என்டர்டைன்மெண்ட்ல கொஞ்சம் கவனம் செலுத்தாம ஃபுல்லா படிச்சுட்டு கிளியர் பண்ணிடுவோம். ஒரு தடவை எழுதுறோம், எழுதி படிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா வெற்றி அடையலாம். பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் உங்கள் பணியை சிறப்புறச் செய்து மேன்மேலும் சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.